விஜயே ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த சர்க்கார் மூவி எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். ஓட்டு நீங்க வந்து உங்களுடைய உரிமை. அதற்கு வந்து நீங்க உங்க மனைவியே விட்டு கொடுக்குற மாதிரி அப்படின்றதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சோ அதுதான் நானும் சொல்ல வரேன். அதற்கண்டு என்ன கமெண்ட்ல திட்டாதீங்க. பட் உங்களுடைய உரிமையை நீங்க பாதுகாத்துக்கணும். இப்ப நீங்க போறீங்கன்னா இது அதற்காக வந்து ஒரு 11,353 பேருந்துகள் வந்து புதுசா விட்டுருக்காங்க. எந்த பேருந்தும் வந்து நிக்க கூடாது, இந்த மாதிரி தடை இல்லாம போகணும் அப்படின்றதுக்காக ஒரு 11,353 பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கத்துலயும் சரி ஓவராலா விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பஸ்ஸுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியுமே இருந்துச்சுன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே போறாங்கல்ல. அப்புறம் வந்து நீ தாண்டா சொன்ன கூட்டம் இருக்காது, பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க, நாங்க போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சோம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன வந்து திட்டாதீங்க. ஏன்னா கூட்டம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நம்ம பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, 10 கோடிக்கும் மேல இருக்காங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரே டைம்ல கிளம்பும் போது கூட்டம் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா உங்களுடைய உரிமை.